ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுவாமிஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி பிரேக்ஃபாஸ்ட். அதாவது ராகி மாவு தோசை. வெறும் ராகி மாவு தோசை இல்லாமல் கொஞ்சம் ரவை, கோதுமை மாவு, வெங்காயம், கேரட், பச்சை மிளகாய், மல்லிக்கீரை எல்லாம் சேர்த்து பண்ணியிருக்கேன். இதை எப்படி பண்ணிடலான்னு பார்த்துருவோம். நான் ஒரு கப்பு ராகி மாவு எடுத்திருக்கேன், அதாவது கேழ்வரகு மாவு. இதை ஒரு மிக்சிங் பவுலில் போட்டுருவோம். அதே கப்பில் அரை கப்பு வெள்ளை ரவை எடுத்திருக்கேன். பாருங்கள், வெள்ளை ரவையும் அது மாவு கூட சேர்த்துருவோம். ஒரு அரை கப்பு கோதுமை மாவு சேர்த்து எல்லாம் நல்லா கலந்து விடுங்க. 3 மாவும் ஒன்று போல் சேர்ந்து வரட்டு. நல்லா கலந்த பிறகு கொஞ்சமாக உப்பு, அரை டீஸ்பூன் உப்பு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா தோசை மாவு பக்குவத்தில் கலந்து எடுக்கணும். தோசை மாவு பக்குவத்தோடையும் கொஞ்சம் இலக்கமாக இருந்தால் போதும். நம்ம ஊற வைக்கிறதுனால கொஞ்சம் கெட்டியாகும். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கட்டி இல்லாமல் எல்லாம் கரைச்சி எடுத்துருங்க. தோசை மாவு பக்குவத்தோட கொஞ்சம் இலக்கமாக இருக்கணும். பாருங்க, இப்படி இருக்கணும். இப்போ நம்ம மற்ற ஜாமானங்களை பார்த்துருவோம். கேரட்டு, மல்லிக்கீரை, ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இவ்வளையும் நம்ம இதில் சேர்த்துருவோம். ஒவ்வொன்றா சேர்த்துருங்க. மல்லிக்கீரை, கேரட்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி எல்லாம் சேர்த்து கொஞ்சமாக பெருங்காயப்பொடி அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. எல்லாம் கலந்த பிறகு கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். நம்ம இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டு கலந்துக்கலாம். பாருங்கள், நம்ம தோசை ஊற்று பக்குவத்தில் வரணும். ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும் இருக்கட்டு. நம்ம இப்போ கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும், மூடி வச்சுருவோம். 5 நிமிஷம் கழித்து பார்ப்போம். பாருங்கள், 5 நிமிஷம் கழிச்சாச்சு. மாவு இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. பாருங்கள், இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய். இது ஆப்ஷனல் தான், வேண்டான்னா விட்டுடலாம். கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோதான். பாருங்கள், இப்போ நம்ம தோசையை சுட்டு எடுத்துருவோம். அடுப்பில் கல்லை வச்சு காஞ்சதும் 2 கரண்டி மாவை விட்டுருங்க. பாருங்கள், எல்லாம் ரொம்பவும் நைஸாக விடாண்டா, ஓரளவுக்கு திண்ணமாக விடுங்க. தேவைப்பட்டால் எண்ணெய் விட்டுக்கிடுங்க. எண்ணெய் விட்டு நம்ம மூடி வச்சிடணும். மூடி வச்சா தான் இந்த கேழ்வரகு மாவு நல்லா வேகும். அந்த நிறம் மாறி வரணும், அந்த வெள்ளை கலர் மாறி வரணும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த வெள்ளை கலர் மாறி நல்லா வரணும். அதனால் மூடி வச்சு வேக வைக்கணும். பாருங்கள், இப்போ நம்ம மாற்றி போடுவோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதை மாற்றி போட்டுருவோம். மாற்றி போட்டு நல்லா அழுத்தி விட்டுருங்க. தேவையான கொஞ்சம் எண்ணெயும் விட்டுருங்க உங்களுக்கு. இப்போ நம்ம எடுத்துருவோம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுக்கணும். பாருங்க, இன்னும் ஒரு தோசை சுட்டு காணிக்கேன். பாருங்க, கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருங்க. மூடி வச்சுருங்க. மூடி வச்சு அந்த வெள்ளை கலர் மாறணும். மாறி வந்தால் தான் நல்லா வெந்திருக்கும். இங்கே நல்லா வேக வச்சு எடுத்தால் தான் ராகி மாவு நல்லது. பாருங்கள், இப்படி திருப்பி போட்டு அதையும் நல்லா வேக வச்சு எடுத்துருங்க. இப்போ நம்மளுக்கு ராகி மாவு தோசை ரெடி ஆயிட்டு. இந்த தோசை கூட தேங்காய் சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். நான் தக்காளி சட்னி வச்சுருக்கேன், தேங்காய் சட்னி இருக்குது, இது கூட பரிமாறியிருக்கேன். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இவ்வளோ பஞ்சு போலையும் இருக்கும். நம்மளுக்கு ரவை, கோதுமை மாவு சேர்த்து பண்ணதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.